சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்திலு மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்திலு மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக வீடியோ வரல, அதுக்கு ரொம்ப 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 சாரி. நான் ஏன் வீடியோ போடலன்னா அது நிறையா இருக்குது, அதெல்லாம் வேணாம், இங்கே ஏன் பேசிக்கிட்டேன் அதெல்லாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இங்கே நம்ம வீடியோ செய்கிறோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிசன். இந்த வீக்கும் நான் பாலே பண்ணுவேன், ஆனால் இந்த வீக் நான் பாலே பண்ணல. நான் ஏன் பாலே பண்ணலன்னா ஏன் விருப்பம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து தீனி தான் நமக்கு முக்கியம். தீனிக்காக vlog தீனி சமைக்க போகிறோம். இது மோனிகா. கொஞ்சம் நான் வந்துக்கோ, இங்கே காணோம், இங்கே இது துர்கி. ஓகே, இவங்களை வச்சு தான் நம்ம இன்னைக்கு vlog செய்ய போகிறோம். சீக்கிரம் போய் கடையில் ஜாமான் வாங்கிட்டு வாங்க. ஸோ இப்போ நான் வந்து சமைக்க போகிறேன். இப்போ ஜாமான் கொஞ்சம் பத்தலை, பிள்ளைங்களை காசு கொடுத்து அனுப்புகிறேன், போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்பா கேக்கு வேலைக்கு போயிட்டாரு. இல்லை, அப்பா வீட்டுக்கு வந்து தூங்கிட்டார், வேலை முடிஞ்சு. அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க ஜாமான் வாங்க சொல்லி, ஏன்னா அப்பா மறந்துட்டேன். பார், ஐயோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு எனக்கு. ஒரு உருட்டை போயிட்டு வாங்க, நான் அதுக்கிட்டே ஜாமான்லாம் கேட்குறேன். ஓகே, சீன்ஸ் இதுதான் நம்ம கிச்சன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம கிச்சன். நம்மக்கிட்ட அடுப்பு இல்லாதனால இந்த மல்டி குக்கர், அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அதை வச்சு தான் இன்றைக்கி சமைக்கணும். மைக்குன்னு ஒன்று வாங்கினேன், ஒரே ஒரு ஷூட்டில் தான் நான் பார்த்தேன், ஏன்னா நானே அதை காணாக்கிட்டேன். இப்போ மறுபடியும் வாங்கணும். எனக்கு யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணுறீங்களா? செல்லுக்குட்டி மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு, இருங்க நான் போய் போட்டு வச்சுட்டு வரேன். 2 hours later. வந்துட்டேன், கொஞ்சம் நல்லா இருக்கா? அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ நம்ம வந்து சோறு ஆக்கணும். இந்த பிள்ளைங்க வாங்கிட்டு வந்து அதை நான் வெட்டி அப்புறம் எல்லாம் செய்யறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆயிடும். நம்ம சோறு ஆக்கணும். Beras cap rambutan, beras pilihan Bernas, dijamin pilihan bijak. இதில் ஒரு கோலை போட்டால் போதுமா? நேற்று வந்து வேற ஒரு கோலை பார்த்தேன். நேற்றும் நான் சமைச்சேன், ஆனால் நான் வீடியோ செய்யலை. சாரி. ஓகே, ஒரு கோலை. ஆக்சுவலாக இது கொஞ்சம் பெரிய கோலை தான். நாங்கள் இப்போ லஞ்சு சாப்பிட்டுட்டு சார் இப்படி இருக்கட்டும். ஓகே, நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் டின்னருக்கும் இங்கே இருக்கிற சோறை பாய்க்கோங்களா. வந்து தண்ணி இப்படி ஊற்றிக்கணும். எங்கே எப்படா காட்டுறது? ஆக்சுவலாக இதுக்குள்ளே இருக்கானா அவரு வேணாமே. ஒன்றாவது ரெண்டாவது மூணு தடவை கழுவிட்டோம். இப்போ வந்து ஒரு குடம் தண்ணி, அதுக்கப்புறம் இன்னொரு குடம் தண்ணி.
2 குடம் தண்ணி. எவ்வளோ குடம் அரிசி போடுறோமோ அதுக்கு எக்ஸ்ட்ரா 1 குடம் தண்ணி வைக்கணும். பண்டாய் தானே காஞ்சி போன துணி எடுத்து இப்படி எல்லா இடத்துலையும் தொடக்கணும். எல்லா இடம் இல்லை, இந்த பானையை இதை துடைக்கணும். தொடச்சிட்டு தண்ணி இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லை, தண்ணி இல்லாமல் தான் வைக்கணும். இந்த மாதிரி சோறு வச்சோன்னே நீங்கள் அதை மூடிட்டு இதை முதல்ல லாக் பண்ணணும். அப்புறம் சுவிட்சை தட்டணும். ஓகே, பேசுவான். இப்போ வந்து இதுக்குள்ளே நிறையா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபோக்கஸாக இருக்குன்னு தெரியல. இதுக்குள்ளே நிறையா இது இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் நான் எடுக்கிறது வந்து நான் இப்போ செட் தட்டணும். ஸோ இப்போ வந்து இதை தட்டணும். அவ்வளவுதான். ஓகே, ஜாமான்லாம் நான் காட்ட போகிறேன். வந்துட்டாளுங்க என் பிள்ளைங்க. வராளுங்கல்ல கதை அடிச்சுக்கிட்டு 2 நாள் கழிச்சு. இந்த ஸ்பைசஸ்லாம் இப்படி வச்சுருக்காளா? குரங்கா இங்கே? ஐயா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட போறியா? சாப்பிட போறியா? இல்லையா, நம்ம வீட்டுக்கு இல்லையா? இப்படினால கதவு சாத்துங்க. இந்த யூனிசாலில் இது ஒரு பிரச்சனை. எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து குரங்குகள், உடும்புகள் எல்லாமே இருக்கும். இது வந்து இது எனக்கு பேர் தெரியாது. அப்புறம் இது பேர் வந்து இது சீரகம். சீரகம், ஆமாம். இது வந்து இது கடுகு, மெழுகு. ஓகே, கருப்பு மெழுகு இல்லை. ஸோ வெள்ளை மெழுகு தான் நம்மக்கிட்ட இருக்குது. நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ரசம் வராது. ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நாங்கள் சமைக்க முடியும். இது வந்து இது புளி. இது ஃபுல்லாக வைக்கணும். இல்லை தானே, பாதி பாய்ச்சி பாதி கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்பைசஸ். இது வந்து புளி. அவள்கிட்ட கேளு, அடித்து பட்டை மிளகா இருந்துச்சு, எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். ஓகே, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் அண்டி கொடுத்த கருப்பில், பூண்டு. இந்த வெங்காயம் வந்து இதுக்கு அது என்ன இடி சம்பளுக்கு. ஃபோன் இங்கே வச்சுட்டு போயிருக்கா. செல்லுக்குட்டி கண்டிப்பாக எடிட் பண்ணாமல் போடுவேன். செல்லுக்குட்டியை என்ன பண்ணுவானா, அந்த மோனி வைப்பா, ஃபோனை வச்சுட்டு போயிடுவான் மேல் வீடு. அவங்க மேல் வீட்டுக்காரவங்க போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது, திடீர்னு வருவான். அப்புறம் திடீர்னு கதவு திறந்து பார்ப்பான். நாங்களும் ரூமில் இருந்துக்கிட்டு என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்போம். கதவு திறந்து பார்த்து உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு போகலாம். பண்ண மாட்டான். கதவு திறந்து பார்த்துட்டு போயிடுவோம். ஹாலை பார்த்துட்டே போயிடுவாள். நாங்கள் ரூமில் இருக்குமா இல்லை என்ன. நான் வந்து இப்போ கத்தி குத்து வாங்கி செத்து கிடந்தாலும் அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவள் எட்டி பார்த்துட்டு மட்டும் தான் போவாள் ஹாலை பார்த்துட்டு. அவள் அந்த பையன். அப்புறம் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்போம். நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டு இருப்போம். ஐயோ அப்படின்னு செய்வாள். அப்புறம் போயிடுவான். நான் அது தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பேன். மோனி 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 மோனின்னு பேசிக்கிட்டு இருப்பேன். திரும்பி பார்த்தா காணும். இதுதான் நடக்கும். இதோ வந்துட்டால போதுமா. அப்படி பின்னால் போய் ஒரு மங்க எடுத்துட்டு வருவா. பட்டுமிளகா தூள் கேட்கலையா? நான் ஒரு முட்டை இல்லை. பட்டுமிளகா தூள் நம்மகிட்ட தான் இருக்கு, உங்களோட தூள். ஓகே, ரொம்ப நன்றிங்க. மாங்காய் பறித்தோம். மாங்காய் பறித்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. இந்த பார்ப்பீங்க. அட்டாச் பண்ணுவேன்.
பறிச்சுட்டு அந்த மாங்காவை வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க, பக்கத்து பிளாக்காரவங்க, மேல் வீட்டுக்காரவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்து விட்டுறோம். ஆமாம், ஏன்னா 20 மாங்காய் பறிச்சோம். ஏன்னா நாங்கள் 20 கிட்ட பறித்தோம். இன்னும் ஒரு 5-6 வந்து இது பண்ணாமல் இருக்குது. இது வந்து ஒரு டப்பா. இது வந்து ஒன்றுமே போடாதது. ஏதாவது போட்டதை காட்டுட்டா என்ன மன்னிச்சிரு.